தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 13/4/2024 சனிக்கிழமை, மிருகசீரிஷம் நட்சத்திரம், பின்னிரவு 5:17 வரை, பிறகு திருவாதிரை நட்சத்திரம். நாளை விடிந்தால் புத்தாண்டு, குரோதி புத்தாண்டு பிறக்கிறது. சித்திரை வருட பிறப்பு. இன்று இரவே அது பிறக்கப் போகின்றது. இந்த புத்தாண்டு பொன்குளிக்கும் ஆண்டாக அமைய நாளை அதிகாலையில் நீங்கள் எழுந்ததும் குலதெய்வம், இஷ்ட தெய்வ வழிபாடுகளை எல்லாம் மேற்கொள்ளுங்கள். பூரண கும்பத்தின் முகத்தில் விழிக்கலாம். சங்கு மற்றும் தெய்வ படங்கள் முகத்திலே நீங்கள் விழிக்கலாம். உங்களுக்கு இன்று நான் சொல்லக்கூடிய நல்ல கருத்து, இன்று சனிக்கிழமை, சனி பகவானை நீங்கள் வழிபட வேண்டும். சனி பகவான் வழிபாடு என்று எடுத்துக்கொண்டால் மிக அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அணியும் ஆடை நீலத்திலே அளித்தால் மனம் மகிழுவாய். அதுக்கு நீல ஆடை அணியணும். அருகில் எள்ளில் தீபம் ஏற்றின் அத்தனையையும் நீ வழங்குவாய். கனிவுடனே அன்னதானம் கொடுத்தவர்க்கு உதவுவாய். கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக திகழ்கிறாய். ஏழரையாய் அஷ்டமமாய் எவர்க்கு வந்த போதிலும் ஆதரவாய் நீ இருக்க அர்ச்சனைகள் செய்கிறோம்னு ஒரு பாட்டு. இன்று ஏழரை சனி நடப்பவர்களாக இருந்தாலும், அஷ்டமத்து சனி நடப்பவர்களாக இருந்தாலும், அர்த்தாஷ்டம சனி நடப்பவர்களாக இருந்தாலும், இன்று சனி பகவான் சன்னதிக்கு சென்று ஏழு தீபம் ஏற்றி வழிபட்டால் மந்தனாம் காரிநீலா மணியான மகரவாசா எந்த நாளான போதும் இனிய நாளாக மாற்றி என்று அதனிடம் நீங்கள் உங்கள் கோரிக்கையை சொன்னால் இன்று மட்டுமல்ல என்றும் உங்களுக்கு இனிய பலன் கிடைக்கும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படும் நாள். பொருளாதாரத்திலே நிறைவு உண்டு. இன்று வாங்கல் கொடுக்கல்கள் சரளமாக இருக்கும். வழிபாட்டிலும் நீங்கள் கவனம் செலுத்துவது நல்லது. விரயஸ்தானத்திலே சூரியன் இருக்கின்றார். அரசு வழியில் சில சிக்கல்களும் விரயங்களும் ஒரு சிலருக்கு வரலாம். கவனம் தேவை. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று மாலை 5:12 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன். அதுவரை உங்களுக்கு நினைத்ததெல்லாம் நடக்கும். போட்டிகளை சமாளிக்க நீங்கள் எடுத்த புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அறிமுகமாக நண்பர்களால் உங்களுக்கு அதிக லாபமும் உண்டு. இன்று வாங்கல் கொடுக்கல்கள் சிறப்பாக இருக்கும். நல்ல நாள் இந்த நாள். மிதுன ராசி நேயர்களே, இன்று மாலை 5:12க்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் வருகின்றார். எனவே காலை நேரத்தை காட்டிலும் மாலை நேரம் மிகச்சிறப்பாக இருக்கும். காரணம், தனாதிபதி சந்திரன். தனவரவு இன்று திருப்தியாக இருக்கும். பாதியில் என்ற பணி மீதியும் தொடரும். வீடு கட்டும் முயற்சிகளிலே கொஞ்சம் கவனம் செலுத்துவீர்கள். 10லே சூரியன் இருப்பதால் அரசு வழி சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கலாம். உத்தியோகத்தில் கூட அரசாங்க வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அது கைகூடும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் 10லே குரு இருப்பதால் பதவி மாற்றம் உண்டு. நீங்கள் நினைத்த இடத்திற்கு மாறுதல் கிடைக்கும். அயல்நாட்டு முயற்சியில் கூட சிலர் அனுகூலங்கள் ஏற்படலாம். அதே நேரத்தில் 3லே கேது இருப்பதால் பாகப்பிரிவினைகளில் கொஞ்சம் சிக்கல்களும் இருக்கலாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நேசித்தவர்களோடு யோசித்து பேசும் நாள். இன்று நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுமா என்பது சந்தேகம்தான். அஷ்டமத்திலே சூரியன், புதன், சுக்கிரன், ராகு. சூரியன் ராகு சேர்க்கை அவ்வளவு நல்லதல்ல. நீங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கும். திடீர் தாக்குதல்கள் கூட வரலாம். எனவே நட்பு பகையாகும். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகளுடைய நெருடல்கள் அதிகரிக்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கு ஏற்ற விதத்தில் நடந்து கொள்ள மாட்டார்கள். நீங்கள் சொன்ன கருத்துக்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். என்ன இருந்தாலும் இன்று உங்களுக்கு நிதானமும் பொறுமையும் தேவை. கன்னிராசி நேயர்களே, ஜென்மத்தில் கேது, 7லே ராகு. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அருகில் உள்ளவர்களின் ஆதரவு கொஞ்சம் குறையலாம். என்ன இருந்தாலும் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நேரம் இது. வியாபார வளர்ச்சிக்காக கூட்டாளிகள் புதியவர்களை சேர்ப்பீர்கள். அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு 8லே குரு இருப்பதால் அலைச்சல் அதிகரிக்கும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. எனவே பயணங்களை இன்று தவிர்ப்பது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று மாலை 5:12 வரை சந்திராஷ்டமம். எனவே எது செய்தாலும் புது முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாவது அரிது. வாங்கல் கொடுக்கல்களில் சிக்கல்களும் சிரமங்களும் ஏமாற்றங்களும் ஏற்படலாம். நண்பர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். விருச்சிக ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு மாலை 5:12க்கு மேல் சந்திராஷ்டமம். எனவே எதை செய்ய நினைத்தாலும் மாலை 5:12க்குள் செய்து விடுவது நல்லது. மாலை நேரத்திற்கு மேல் உங்களுக்கு கொஞ்சம் மனக்கலக்கம் அதிகரிக்கும். நீங்கள் நினைத்தது நடைபெறாமல் போகலாம். அதே நேரத்தில் ஆலய வழிபாட்டில் கவனம் செலுத்துவது நல்லது. 4லே சனி இருக்கின்றார். இன்று சனிக்கிழமை. எனவே அர்த்தாஷ்டம சனியின் ஆதிக்கம் இருப்பதனாலே சனி பகவானை இன்று வணங்குவதன் மூலமாக உங்களுடைய சஞ்சலங்கள் உங்களுக்கு நீங்கும். அதே நேரம் சந்திராஷ்டமம் என்பதனாலே வாங்கல் கொடுக்கல்களில் கொஞ்சம் கவனம் தேவை. நண்பர்களை நம்பி எதுவும் செய்ய இயலாத சூழல் உருவாகலாம்.
தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குரு பார்வை இருக்கின்றது. குழப்பங்கள் அகலும், குதூகலம் கூடும், வாக்கு சாதுரியத்தால் வளம் காண்பீர்கள். அமைதியை கடைபிடித்து ஆனந்தம் காண வேண்டிய நாள் என்று நான் குறிப்பிடுவது வழக்கம். காரணம், உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை. 3ஆம் இடம் என்பது சகாயஸ்தானம். வெற்றிகளை வழங்கும் இடத்தில் முரண்பாடான கிரகம் இருப்பதனாலே கொஞ்சம் அமைதியாக இருப்பது நல்லது. அதே நேரத்தில் உறவினர்கள் பலர் உங்களை விட்டு விலகிச் செல்லலாம். அப்படி விலகிச் சென்ற உறவினர்கள் இன்று மதியத்திற்கு மேல் அவர்கள் விரும்பி வந்து சேரக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கலாம். தொட்ட காரியங்கள் வெற்றி பெற வேண்டுமானால் இன்று அனுமனை வழிபடுவது நல்லது. மகர ராசி நேயர்களே, இன்று மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள். இருப்பினும் நேற்று பாதியில் என்ற பணி இந்த மீதியும் தொடரும். அஸ்தாஷ்டம குருவின் ஆதிக்கம் இருப்பதனாலே ஆரோக்கிய தொல்லைகள் உங்களுக்கு உண்டு. என்ன இருந்தாலும் மூட்டு வலி, முழங்கால் வலி, கழுத்து வலி என்று வரலாம். ஜீரண கருவிகளும் பழுதாகலாம். எனவே சிறு தொல்லை வந்தாலும் நீங்கள் நல்ல மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது நல்லது. ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்துங்கள். இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் வருவதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கிறது. வீண் வழிகளகல விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய நாள். எதை செய்தாலும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீர் மாற்றங்கள் வரும். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு உங்களுக்கு குறையும். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்காமல் போகலாம். இன்று கிழமை சனி, ராசியிலும் சனி செவ்வாய் சேர்க்கை. எனவே பகைக்கிரக சேர்க்கை இருப்பதனாலே யாரிடம் பழகினாலும் கொஞ்சம் கவனத்தோடு பழக வேண்டும். முன் யோசனையோடு செயல்படுவதே நல்லது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ராசியிலேயே சூரியன், புதன், சுக்கிரன், ராகு. புத சுக்கிர யோகம், புத ஆதித்ய யோகம் இருப்பதனாலே கல்விக்காக, கலைக்காக எடுத்த முயற்சி கைகூடும். மாமன் மைத்திருந்த வழியில் மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறும். சேமிப்பு உயரும், செல்வாக்கு மேலோங்கும். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல திருப்பங்களும் பொறுப்புகளும் கிடைக்கலாம். சொத்துக்கள் வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். இன்று பொருளாதார நிலை சிறப்பாகவே இருக்கிறது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.